பிரான்ஸில் நடக்கிற ஒலிம்பிக்ஸுக்கு நிறைய எதிர்ப்புகள் வந்திருக்கிறதா இப்போது தகவல்கள் வந்திருக்கின்றன. இது எதனால் ஊர்ஜிதமாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ லேட்டஸ்ட்டாக நேற்றைய தினம் நடந்த அந்த ரயில் நெட்வொர்க் அட்டாக், மெலிஷியஸ் அட்டாக்ஸ்னு அவங்க சொல்கிறாங்க. அந்த இன்ஸ்டலேஷன்ஸ் அந்த மாதிரி கிரிட்டிக்கலான ஏரியாஸில், எஸ்பெஷலி இந்த பிரிட்டிஷ் கெனால் மற்றும் அந்த பெல்ஜியத்தை கனெக்ட் பண்ணுற லைன்ஸ்லலாம் அட்டாக்ஸ் ஆகிருக்கிறதா சொல்கிறாங்க. ஸோ இது மிக மிக முக்கியமான ஒரு விஷயமாக கருதப்படுகிறது. ஸோ இதுதான் நான் இந்த வீடியோவில் கவர் பண்ண போகிறேன். மிக முக்கியமான இந்த வீடியோவில் நான் என்னென்ன கவர் பண்ண போகிறேன்னா, முதல்ல இப்போ நான் சொன்ன மாதிரி என்ன ஆக்சுவலாக நடந்திருக்கு அந்த அட்டாக்ஸ் அப்படிங்கிறது ஒரு விஷயம். இரண்டாவது பார்த்திங்கன்னா, அந்த அட்டாக்ஸில் அதனுடைய பின்னணி என்ன, யார் அதை செய்திருக்கலாம் அப்படிங்கிற ஒரு கெஸ்ஸு, எத்தனை பேர் அதில் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க, அதாவது ஒலிம்பிக்ஸில் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. ஸோ இதை பற்றிய ஒரு விஷயம். ஸோ ஒலிம்பிக்ஸில் இந்த மாதிரி ஒரு பெரிய ஈவெண்ட் நடக்கும்போது ஏன் அந்த அட்டாக்ஸ் வர வேண்டும் அப்படின்ற காரணம், இதையெல்லாம் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் இப்போ சொல்கிற மாதிரி வியூவர்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட்ஸை கண்டிப்பாக பதிவு செய்வோம். சொல்கிற மாதிரி இந்த இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸுக்கு உங்களுடைய ஆதரவும் கமெண்ட்ஸும் கண்டிப்பாக இருக்க வேண்டுங்கிறத சொல்லி அந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒன்ஸ் அகெயின் சப்ஸ்கிரைப். சரி, இப்போது வீடியோக்குள்ளே வருவோம். நான் சொன்ன மாதிரி ஒலிம்பிக் கேம்ஸ் இப்போது நாளைய தினம், அதாவது 27 ஜூலையில் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இந்த மாதிரி ஒரு நிலைமையில் நேற்றைய தினம் என்ன நடந்திருக்கு அப்படின்னா, ரயில் நெட்வொர்க் ஃபுல்லாகவே டிடிவி நெட்வொர்க்ஸ்னு சொல்லுவாங்க, அந்த நெட்வொர்க்ஸ் ஃபுல்லாகவே அஃபெக்ட் ஆகிருக்கு. ஸோ இதை அங்கே உள்ள லோக்கல் ரயில் ஆப்ரேட்டர் சொன்ன விஷயம் என்னென்னா, எஸ்பெஷலி பிரிட்டன் மற்றும் பெல்ஜியத்துக்கு போகிற லைன்ஸ் ஏரியா அஃபெக்ட் ஆகிருக்கு. அது தவிர பல இன்ஸ்டலேஷன்ஸும் அட்டாக் செய்யப்பட்டிருக்கிறது. ஃபிசிக்கல் அட்டாக்ஸ் தான் இதெல்லாமே. ஸோ அதனால் அதுக்கு ரிப்பேர் மெக்கானிசம் எல்லாமே பண்ணிகிட்ருக்காங்க. கிட்டத்தட்ட 7500 அத்லெட்ஸும் 45,000 ஸ்பெக்டேட்டர்ஸும் அந்த ஒலிம்பிக் இதில் இது பண்ணுறாங்க. ப்ளஸ் விஐபிஸும் இருக்காங்க. ஸோ அந்த ஏரியா ஃபுல்லாகவே ஃப்ரீஸ் பண்ணதாக தான் நமக்கு தகவல்கள் வருகின்றன. ஸோ இந்த மாதிரி ஒரு நிலைமையில் இந்த அட்டாக்ஸ் நடந்தது ரொம்ப ஒரு அச்சத்தை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமாக தான் இருக்குது. ஏன்னா அடுத்து என்ன நடக்கும், ஏன்னா மல்டிபிள் கண்ட்ரிஸ் வரும்பொழுது ஃப்ரான்ஸுக்கு அது ஒரு ப்ரெஸ்டீஜ் இஷ்யூவாகவே கருதப்படும்ங்கிறதுல சந்தேகமே கிடையாது. இது ஒரு பக்கம். இரண்டாவது, இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு அலசி ஆராயும் பொழுது நம்ம நிறைய இதில் பார்க்குறோம். இதில் பல தரப்பட்ட கண்ட்ரிஸ் பங்கேற்கிறாங்கன்னு நம்ம முன்னாடியே பார்த்துட்டோம். ஸோ பலதரப்பட்ட கண்ட்ரிஸ் பங்கேற்கும் பொழுது ரஷ்யா மற்றும் இஸ்ரேல் மற்றும் உக்ரைன் எல்லாருமே கலந்துக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி கலந்து கொள்ளும் இந்த விஷயத்தில் அவங்களுடைய கண்ட்ரிஸ், எஸ்பெஷலி ரஷ்யன் கண்ட்ரிஸை ஒரு மாதிரி வரக்கூடாதுன்ற எதிர்ப்பு ஒலிம்பிக் கமிட்டியிலேருந்து வந்திருக்கு. ஆனால் அவங்க கலந்து கொள்வதாக தெரியவில்லை. ஆனால் இப்போ இஸ்ரேல் கலந்துக்கிட்டு இருக்காங்க. என்ன எதிர்ப்பு வந்தாலும் அது செவடங்காதில் சங்கு ஊதினா மாதிரிங்கிற மாதிரி யாருமே கண்டுக்காமல் அப்படியே போயிட்டே இருக்காங்க. ஸோ இதுதான் ப்ராக்டிக்கலாக நிறைய பேருக்கு பிரச்சனையாக இருந்திருக்கலாம். ஏன்னா காசா இஸ்ரேல் ஃபைட் இப்போ ஆன்கோயிங்காக இருக்குது. இந்த டைம் காசாவில் பாலஸ்தீனில் யாரும் வராத போது இஸ்ரேல் மட்டும் எப்படி அலோவ் பண்ணாங்கன்ற கேள்வி வருது. ஸோ இதுதான் மிக முக்கியமான சாராம்சம்னு சொல்லலாம். ஸோ இது போக நம்மளுடைய அந்த ஒலிம்பிக்ஸ் நம்ம முன்னாடியே ஷார்ட்ஸ் வீடியோ ஒன்று போட்டிருக்கேன், அதில் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அது அந்த வீடியோ இங்கே கொடுத்துருக்கேன். ஸோ அதில் என்ன விஷயம் அப்படின்னா, ஷார்ட்ஸில் சொன்ன மாதிரி மெயினாக பலதரப்பட்ட அத்லெட்ஸ் கலந்துக்கிட்டாலும் இதில் மிக முக்கியமான விஷயம், கிட்டத்தட்ட 20 நாள் இந்த ஈவெண்ட் நடக்குது. இந்த 20 நாள் நடக்கும் இந்த ஈவெண்ட்டில் பலதரப்பட்ட கண்ட்ரிஸ் கலந்துக்கும் பொழுது இந்த மாதிரி ஒரு செக்யூரிட்டி த்ரெட் இருக்கிறது கண்டிப்பாக ஃப்ரான்ஸுக்கு ஒரு கேள்விக்குறியாகத்தான் இருக்கும், சேலஞ்சாக தான் இருக்கும். எவ்வளோ தூரம் அவங்க எஃபெக்டிவாக அதை கொண்டு போக போகிறாங்க அப்படிங்கிறதுல நிச்சயமாக ஒரு சேலஞ்ச் இருக்குதுன்னு தான் சொல்லலாம். ஸோ பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த மாதிரி உள்ள விஷயங்களில் கண்ட்ரிஸ் எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க ஒரு பக்கம், இன்னொரு சைடு ஃப்ரான்ஸ் என்ன மாதிரி ஸ்டெப்ஸ் எடுப்பாங்க. அவங்க ஆல்ரெடி சொல்லிட்டாங்க, அவங்க இதில் மினிஸ்டர்ஸும் சொல்லியிருக்காங்க, நிறைய பேர் டெப்ளாய் பண்ணியிருக்கோம், சோல்ஜர்ஸ் எல்லாம் டெப்ளாய் ஆகியிருக்காங்க, போலீஸ் பர்சனல் இதுக்காக கொடுத்துருக்கோம், பாதுகாப்பு டைட்டன் பண்ணப்பட்டிருக்கிறதா தான் சொல்கிறாங்க. பட் எவ்வளோ தூரம் இருந்தாலும் உங்களுடைய கருத்து இந்த மாதிரி உள்ள ஈவெண்ட்ஸில் இந்த மாதிரி த்ரெட்ஸ் இருக்கிறதுக்கு கண்ட்ரீஸுடைய ஹிஸ்ட்ரி எப்படி, ஃப்ரான்ஸால் இப்போ இதை சமாளிக்க முடியுமா,
இப்போ உள்ள கரண்ட் சுச்சுவேஷனில் அப்படிங்கிற பற்றிய கமெண்ட்ஸை பதிவில் போடும்படி கேட்டுக்கொண்டு இந்த பதிவை இத்துடன் முடிவு செய்கிறேன். சுவாரஸ்யமான தகவலுடன் மீண்டும் இணைவோம். நன்றி, வணக்கம்.